ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, சின்னதாக ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், 7லேருந்து 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். 2 துண்டு இஞ்சி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் அடிப்பிடிச்சிரும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த தன்மைக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே முழுசாக தாங்க சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நீங்கள் இது கூட வேணும்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அன்னமாகாரம் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.